Pioneers Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இடம்பெறும் வேட்பாளர்களின் புகைப்படங்கள் இனி வண்ண புகைப்படமாக இடம்பெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், புகைப்படம், சின்னம் ஆகியவை அடுத்தடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இடம்பெற்றிருக்கும். அவற்றை வண்ண புகைப்படமாக மாற்ற தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் அதை அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. புகைப்படத்தை அச்சிடுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் 4/3 இடத்தில் வண்ண புகைப்படம் இடம்பெற்றுள்ளது. இவிஎம் இயந்திரத்தில் இருக்கும் சீட்டில் இடம்பெறும் எண், பெயர் போன்றவை சர்வதேச எழுத்து முறையிலும் எழுத்துக்களின் அளவு 30 என்ற வகையிலும் போல்டு எழுத்துக்களாக அச்சிடப்படும் என தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இவிஎம் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படும் தாளின் அளவானது 70 GSM என்ற வகையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாங்கள் விரும்பும் வேட்பாளர்கள் சரியான முறையில் தேர்வு செய்வதற்காக இந்த நடைமுறையை செயல்படுத்துவதற்காக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தற்போது வந்துள்ள அண்மை செய்தி. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் இடம்பெறும் வேட்பாளர்களின் புகைப்படங்கள் இனி வண்ண புகைப்படமாக இடம்பெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர், புகைப்படம், சின்னம் ஆகியவை அடுத்தடுத்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் இடம்பெற்றிருக்கும். அவற்றை வண்ண புகைப்படமாக மாற்ற தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. பீகார் சட்டமன்ற தேர்தலில் அதை அறிமுகப்படுத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது. புகைப்படத்தை அச்சிடுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் 4/3 இடத்தில் வண்ண புகைப்படம் இடம்பெற உள்ளது. இவிஎம் இயந்திரத்தில் இருக்கும் சீட்டில் இடம்பெறும் எண், பெயர் போன்றவை சர்வதேச எழுத்து முறையிலும் எழுத்துக்களின் அளவு 30 என்ற வகையிலும் போல்டு எழுத்துக்களாக அச்சிடப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இவிஎம் இயந்திரத்தில் பயன்படுத்தப்படும் தாளின் அளவானது 70 GSM என்ற வகையில் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாங்கள் விரும்பும் வேட்பாளரை வாக்காளர்கள் சரியான முறையில் தேர்வு செய்வதற்கான இந்த நடைமுறையை செயல்படுத்துவதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது.